அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, ஹாம்ஸ்டர் வந்து இறந்துருச்சு. இந்த தடவை வந்து குட்டி போட முடியாமே இறந்துருச்சு. லாஸ்ட் டைம் வந்து ஒரே ப்ரீட்ல வந்து 8 குட்டி போட்டுருந்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தோம். 8 குட்டியுமே இதே மாதிரி ஒயிட் கலர் குட்டி போட்டுருந்துச்சு. இந்த தடவை வந்து குட்டியே போட முடியாம இறந்து போயிருச்சு. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருந்த எல்லா குட்டியுமே வந்து இறந்துருச்சு. இது 3 குட்டி போட்டுச்சு. இந்த தடவை 3 குட்டி போட்டதுமே வந்து டெத் ஆகி தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால குட்டி போட முடியாமே இறந்து போயிடுச்சு. ஆனா பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சு ரொம்ப டயர்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிடுச்சு. ஏனே எங்களால கண்டுபிடிக்கவே முடியல இப்படி வயிற்றுக்குள்ள இருந்த எல்லா குட்டியும் எப்படி இறந்துச்சுன்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நல்லா 8 குட்டியுமே போட்டு ஹெல்த்தியா வளர்த்து நல்லா இருந்துச்சுங்க. 8 குட்டியுமே நாங்கள் லாஸ்ட் டைம் போய் சேல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னு வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை வந்து இப்படி ஆயிடுச்சு. இது ரெட் கலர் ஐயுள்ள ஹாம்ஸ்டர். ஹாம்ஸ்டர் வந்து ப்ரீடிங்க்கு பேர் பண்ணிட்டு 2 டேஸ் 3 டேஸ்லேயே வந்து செப்பரேட் பண்ணிடணும். இந்த தடவை வந்து நாங்கள் செப்பரேட் பண்ணாமல் 2-3 ஹாம்ஸ்டரோடையே சேர்த்தே விட்டாச்சு. லாஸ்ட் டைம் தான் செப்பரேட் பண்ணோம். அப்போ வந்து வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதை பிடிக்கும் போது வயிற்று அமுக்குனால உள்ள இருக்க குட்டியெல்லாம் இறந்துருச்சா எதுனாலனே தெரியல. பட் இப்போ இந்த ஹாம்ஸ்டர் இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் 8 குட்டி இருந்ததை விட இந்த தடவை ரொம்ப பெருசா இருந்துச்சு வயிறு. கண்டிப்பா 10 குட்டி 12 குட்டியாச்சும் இருந்திருக்கும் வயிற்றுல. பட் எல்லாமே இறந்தனால அது நம்மளை விட்டு போயிருச்சு. நீங்க ஹாம்ஸ்டர் வளர்க்குறதா இருந்தா 2 or 3 டேஸ்லயே தனித்தனியா செப்பரேட் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.